இந்த 2026ல யாரெல்லாம் ஜிம்முக்கு போய் அவங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்குவாங்க? இந்த மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே ஜிம் பாடில் தான் இருப்பாங்க. கடகம் சிங்கிள் பேக் இம்பார்ட்டனா இல்ல 6 பேக் இம்பார்ட்டனான்னு கேட்டீங்கன்னா 6 பேக் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க ஜிம் போறது எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இந்த 2026ல மேஷம் கடகம் சிம்மம் ராசியை தாண்டி வேற ராசியில நீங்க இருக்கீங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்டா இருக்கணும், 6 பேக்ஸ் வைக்கணும்ன்றது உங்களோட ஆசையா இருக்கு. ஆனா கடவுள் உங்களை இப்படி கைவிட்டுட்டாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் குருஜி நான் இருக்கேன். நான் சொல்றேன் எப்படி 6 பேக்ஸ் வைக்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி பரிகாரமாக இந்த ரீலை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சுவாமிஜி பேர் பக்கத்தில் ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் டிப்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அதையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய மனுஷங்க இந்த 6 பேக்ஸையோ ஃபிட்னஸையோ ஏதோ ஒரே நாள் கஷ்டப்பட்டு பண்ணால் பலன் கொடுக்கக்கூடிய அங்க பிரதேசம் மாதிரி ஒரு கஷ்டமான பரிகாரம் நினச்சிக்கிறீங்க. ஆனால் இந்த 6 பேக்ஸ் ஆர் ஃபிட்னஸ்ன்றது 48 நாள் விடாமல் விளக்கு போட்டால் பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு பரிகாரம். ஸோ உங்களுக்கு இதில் ஒரே நாளில் கஷ்டப்படுறத விட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதா முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து 6 பேக்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான 3 குறிப்பை பத்தி பார்க்கலாம். இப்போ கடவுளோட அருளால இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே அவங்க உடம்புல 6 பேக்ஸ் இருக்கு. நீங்க என்ன ஹைட்டு, என்ன வெயிட், என்ன பாடி டைப், எந்த ராசி எதுவா இருந்தாலும் சரி உங்க உடம்புல உங்களுக்கு 6 பேக்ஸ் இருக்கு. ஆனா இப்போ என் அளவுக்கு உங்களுக்கு அது டிஃபைன்டா தெரியல அப்படின்னா அப்போ ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் வந்து அந்த 6 பேக்ஸை மறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்க கேலரி டெஃபிசிட்னு அழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி அந்த கொழுப்பை குறைக்கணும். இப்போ இந்த 6 பேக்ஸ் அதாவது ரெக்டஸ் அப்டாமினஸும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பைசப் ட்ரைசப் மாதிரி ஒரு மசில் தான். எப்படி நீங்க உங்க பைசப் அண்ட் ட்ரைசப் growthக்கு வாரத்தில் 2-3 நாள் அதுக்குன்னு தனியாக ட்ரெயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் 6 பேக்ஸ் திக்காக வேணும்னா வாரத்தில் 2-3 நாள் எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட்டில் அதையும் மறக்காமல் ட்ரெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் 6 பேக்ஸ்லாம் நல்லா திக்காகி உங்களோட பாடி ஃபேட் அதிகமாகவே இருந்தாலும் அதோட விசிபிலிட்டி நல்லா இருக்கும். இப்போது இதுதான் முக்கியமான குறிப்பே. நீங்கள் நினச்ச உடனே உங்களால் 6 பேக்ஸ் வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் வேணும். அது கேட்குற கால அவகாசத்தை நீங்கள் அதுக்காக கொடுக்கணும். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதே தான் இந்த ஜென்ரல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் கூட. இதை நீங்கள் சும்மா 6 மாதமோ 3 மாதமோ பண்ணிட்டு விடாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல்குள்ளே உங்களோட ஹேபிட்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி டயட்டு அண்ட் ஒர்க் அவுட் சேஞ்சஸை பண்ணுங்கள். அப்போ தான் அது சஸ்டைனபிளாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் கடைசியாக 6 பேக்ஸ் வைக்கணும், ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காகவே நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா சப்ளிமெண்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது.